வணக்கம், என் பேர் ஜனார்தனன். நான் சூப்பர் டெக் இண்டஸ்ட்ரீஸில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஜாயின் பண்ணது 19th February 2002. என்னோட ஜாயினிங் இன் சூப்பர் டெக்கே வந்து என்னோட லைஃப் சேஞ்சராக இருந்துச்சு. எப்படின்னா, நான் வந்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் பவுண்டரிஸ் இருந்துச்சு, ஒரு எக்ஸ்போசர் இல்லாமல் இருந்துச்சு. வென் ஐ வாஸ் இன் ட்ரைனிங் பீரியட், அங்கே 1 year ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு அட்மாஸ்பியர்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு வரும்போது எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் என்ன இருந்துச்சுன்னா, ஏன் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இல்லாமல் ஒரு சப்கான்ட்ராக்ட் வச்சு அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு லைஃப்பில் முன்னே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸோட தான் நான் வந்து ஜாப் தேடிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இங்கே தகவல் கிடைச்சது, இந்த சூப்பர் டெக் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வேக்கன்ட் இருக்கு, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்னோட மைண்ட் செட் வந்து நான் சப்கான்ட்ராக்டுக்காக தான் நான் அப்ளை பண்ணினேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னோட ஒரு யங் ஏஜையும் இந்த ஒரு எக்ஸ்போசரையும் பார்த்துட்டு, நீங்கள் வந்து வை கான்ட் யூ ட்ரை வித் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசராக நீங்கள் ஏன் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு கேட்டுட்டு எனக்கு ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. ஸோ நான் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் தான் அந்த ஆர்கனைசேஷனில் இருந்தாங்க இந்த பீரியட் ஆஃப் 2002. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 20 பம்ப்ஸ் பர் டே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து 2000 பம்ப்ஸ் இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட ஜேர்னியே அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆகும் போகும்போது இனிஷியல் ஸ்டேஜ் ஓவர இந்த 22 வருஷ பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் சேலஞ்சஸ், லாட் ஆஃப் நாலேஜ் அக்வயர் பண்ணணும், லாட் ஆஃப் டீம் கோஆர்டினேஷன்ஸ், டே பை டே வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த 22 வருஷ ஜேர்னியில் வந்து கம்பெனி எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோ அதே அளவுக்கு நானும் சரி, என் கூட பயணம் செஞ்ச எல்லா எம்ப்ளாயியும் அதே அளவுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியலியாகவும் ஒரு நாலேஜபிளாகவும் ஒரு கேப்பபிள் பர்சன், இண்டஸ்ட்ரி கேப்பபிள் பர்சனாகவும் ஒரு எலிவேட் ஆகிட்டாங்கிறது தான் உண்மையான ஒரு தகவலாக இருக்கு. மெமரபிள் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இன்சிடென்ட்டை வந்து அது நெகட்டிவாக இருக்கிற இன்சிடென்ட் வந்து பாசிட்டிவாக நான் கன்வெர்ட் ஆனதை நான் சொல்ல விரும்புகிறேன். 2005 நினைக்கிறேன் இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து குவிட் பண்ணிக்கலாம் இந்த ரோலில் இருந்து, பிகாஸ் நம்மளோட இது சஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிற முடிவு பண்ணி நான் போய் என்னோட ப்ரொபோசலை கொடுத்து, பட் அந்த சமயத்தில் அவங்க இமீடியட்டாக அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு புஷ்டு மீ டு ஸ்விம் அகைன். அந்த ஒரு நீச்சல் கற்றுக்கிறதுக்காக ஒரு குளத்தில் போட்டு கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் கொடுத்தா எந்த மாதிரி ட்ரெயின் ஆகி வெளியே வருவோமோ அந்த மாதிரி ஒரு தி புஷ்டு இன் அ கார்னர் டு மேக் இட் ஹேப்பன். அந்த கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ற அளவுக்கு என்ன மாதிரி கன்சல்டன்ஸ் எல்லாம் கொடுத்து, பிலீவ் ஆர் நாட், அந்த 10 வருஷம் 2005ல நான் வந்து ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ற லெவலுக்கு போயிட்டு 2015ல வந்து பாத்தீங்கன்னா we are the best lean manufacturing industry among 21 industry in கோயம்புத்தூர்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு என் கூட இருக்கிற டீமை வச்சு பாத்தீங்கன்னா we won the award. The world renowned Japanese consultant வந்து எங்களுக்கு அந்த அவார்டை கொடுக்கும்போது that was the most memorable moment. ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள ஒரு பர்சன் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஆர்கனைசேஷனில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் ஐ ஃபீல் ஸோ. கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்னா, யூ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கணும். நம்ம வந்து லைஃப்பில் ரொம்ப முன்னேறணும். அட் த சேம் டைம் வந்து நாலேஜும் லேர்னிங் வந்து ரொம்ப முக்கியங்கிறத ஒரு மனசில் வச்சுட்டு ஜம்பிங் இன்டு ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் போகிறதுக்கு பதிலாக வாட் வி கேன் ஏபிள் டு அக்வயர் த நாலேஜ் இன்சைட் த ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே என்ன நாலேஜ் இருக்குது, அது என்ன தெரிஞ்சுட்டு நம்ம எப்படி மேலே வரலாங்கிறத புரிஞ்சுட்டு பண்ணினோம்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி கட்டுறது கை அளவு கல்லாது உலக அளவுங்கிறது எவ்ரிவேர் தட் இஸ் அ லேர்னிங் சொல்கிறேன். இந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் ஒயிட் கலர்ஸ், என்ன மாதிரி ஒயிட் கலர்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் ப்ளூ கலர்ஸுமே நான் சொல்ல வரேன். என்னன்னா, என்னை விட ஒரு சீனியர் ஒருத்தங்க இருக்காங்க, விஜய்மான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க, ஹீ இஸ் ஹெல்பர் லெவல் ஜாயின் பண்ணிட்டு ஸ்டில் ஷீ இஸ் கண்டினியூ. இப்போ அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறாங்க. இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன். ஹவு வி ஆர் டேக் இட் இன்டு தி திங்ஸ் ஆன் ஹேண்ட். தேங்க்யூ.